ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உருளைக்கிழங்கு மசாலா வந்து டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா டேஸ்ட்டாக தான் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் பச்சை கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம் 1, ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்குங்க. 4 பழுத்த நல்லா தக்காளி பழமாக எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா குயிக்காக தக்காளி வெங்காயம் எல்லாம் வணங்கி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வரமிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கி விட்டுக்குங்க. எண்ணெய் அரைச்சி ஊற்றிருக்கேன் அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து தேங்காயும், ஒரு 4 ஸ்பூன் பொட்டுக்கடலை, பட்டை, சோம்பு, இஞ்சி, பூண்டு, 2 வரமிளகா அதையில் வந்து அரைச்சி ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவைன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கங்க. எனக்கு ஆட் பண்ண ரொம்ப பிடிக்கும். அப்புறம் தட்டம் போட்டு மூடி ஒரு 3 மினிட்ஸ் வச்சுருங்க. உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வேவிச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கிளறி விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குங்க. குருமா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.